எப்படி தான் இந்த மனுஷனை அவமானப்படுத்த தோணுச்சோ, ரட்டன் டாட்டாவை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு இவர் கொடுத்த பதிலடி என்னன்னு தெரியுமா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 42. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1998 எங்கள் கார் கம்பெனி பயங்கரமாக லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு ரட்டன் டாட்டா பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி கிட்ட போய் கேட்குறாரு. காரை பற்றி தெரியாதவங்களாம் கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். உங்கள் இந்தியன் கார் கம்பெனியை வாங்குறதுல நயா பைசா பிரோஜனம் இல்லை. அதுலேயும் நீங்கள் தயாரிச்சிருக்கிற இண்டிகா கார் குப்பைக்கு தான் சமம். உங்கள் டாடா கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் வச்சு ரட்டன் டாட்டாவை ஃபோர்ட் கம்பெனி அசிங்கப்படுத்துகிறாங்க. மனசு உடைஞ்ச ரட்டன் டாட்டா இந்தியாவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்கள் காரை வாங்குறதே சேஃப்டிக்காக தான், அதில் கவனத்தை செலுத்துவோம்னு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒவ்வொரு காரும் குவாலிட்டியாக தயாரிக்கப்படுது. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு இந்தியாவில் சேஃபஸ்ட் கார்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இது மூலியமாக 2008 எந்த ஃபோர்ட் கம்பெனி டாட்டாவை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே கம்பெனி இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ரோவர் அண்ட் ஜாகுவார் கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரட்டன் டாட்டாவை பற்றி கேட்குறாங்க. ரட்டன் டாட்டாவை த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய காரணம். தன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு அவர் அன்னைக்கே அந்த ஃபோர்ட் கம்பெனியை பழி வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு இந்த உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனியான லேண்ட் ரோவர் அண்ட் ஜாகுவரை மொத்த காசு கொடுத்து வாங்குறாரு ரட்டன் டாட்டா.